بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்காவாசிகள் தங்களுடைய குடும்பத்தினரின் கைதிகளை மீட்பதற்காக பத்ர் யுத்தத்தில் பிடிபட்ட கைதிகளை மீட்பதற்காக மக்கத்து காஃபிர்கள் இழப்பீடுகளை அனுப்பி கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் கணவர் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது அதுவரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை, பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தன்னுடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்களை மீட்பதற்காக இழப்பீடாக சில பொருட்களை அனுப்பி வைத்தார்கள். அதுவரை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மதீனாவிற்கு வந்து சேரவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்காவில் இருந்து கொண்டு தன்னுடைய கணவரை மீட்டு எடுப்பதற்காக சில பொருட்களை அனுப்பி வைத்தார்கள், ஈட்டுத் தொகையாக, பிணை தொகையாக. அதில் தாம் அணிந்து இருந்த ஆபரணமான ஒரு நெக்லஸையும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அது அவர்களின் தாயார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய நெக்லஸ் ஆகும். அதை அவர்கள் தன்னுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த பொழுது அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். அந்த கழுத்து அணியை, அந்த நெக்லஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நினைவு நபி அவர்களுக்கு வந்தது. அவர்களுடைய தியாகங்கள் நபி அவர்களுடைய கண் முன்னால் வந்தது. இஸ்லாத்திற்காக பல்வேறு செல்வங்களை, பல்வேறு தியாகங்களை அர்ப்பணம் செய்த ஹதீஜா அவர்களுடைய ஒரு செயின் இன்று அவர்களுடைய மருமகளை மீட்டெடுப்பதற்காக வந்திருப்பதை கண்ட நபி அவர்கள் கண் கலங்கினார்கள் என்ற செய்தி அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற சில செய்திகள், மிக முக்கியமான ஒரு செய்தி, திருமணத்தின் பொழுது தன்னுடைய மகளுக்கு அவர்களுக்குரிய சில ஆபரணங்களை, தங்க நகைகளை தாயோ தகப்பனோ கொடுத்து அனுப்பலாம் என்பது தெரிகிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த பொழுது தன்னுடைய தான் அணிந்திருந்த தனக்கு சொந்தமான ஒரு நெக்லஸை தன்னுடைய மகளுக்கு போட்டு அனுப்பியிருக்கிறார்கள் திருமணத்தின் பொழுது என்ற அடிப்படையில் மனமுவந்து தானாக முன்வந்து தங்க ஆபரணங்களை தன்னுடைய மகளுக்கு கொடுத்து அனுப்பி திருமணம் நடத்தி வைப்பது என்பது கூடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இதை வைத்து மணப்பெண்ணுக்கு தங்க ஆபரணங்களை தாய் கொடுத்தாக வேண்டும் என்று யாரும் கூற முடியாது. கொடுத்துதான் அனுப்பணும் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், முதல் செய்தி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் அல்ல. இது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செயலாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க ஆபரணங்களை கொடுத்து அனுப்பவில்லை. இது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செயல். எனவே இதை நாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இப்படி செய்தே ஆக வேண்டும் என்று கூற முடியாது. ஒன்று. இரண்டாவது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்பு நடந்த ஒரு செயலாகும். இதை வைத்தும் இந்த செயலை கட்டாயப்படுத்த முடியாது என்பதை மார்க்க சட்ட வல்லுநர்கள் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார்கள்.
எனவே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக மனமுவந்து தன்னுடைய தான் அணிந்திருந்த ஒரு செயினை கொடுத்து அனுப்பியதை போன்று இப்பொழுது மணப்பெண்ணுக்கு அவர்களுடைய தாயாரோ அல்லது தந்தையோ தங்க ஆபரணங்களை அவர்களால் முடிந்த அளவிற்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்படி கொடுத்து அனுப்புவதில் தவறு இல்லை என்பதை ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட நாவு கூசாமல் எங்களுக்கு 50 சவரன் நீங்க போட்டு அனுப்பணும், 100 சவரன் போட்டு அனுப்பணும், அல்லது 30 சவரங்கள் போட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்வது, அல்லது எங்க பிள்ளை எங்களுடைய பிள்ளைக்கு இவ்வளவு போட்டு அனுப்பியிருக்கோம், எனவே எங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு நீங்க இவ்வளவு போடணும் என்று கட்டாயப்படுத்துவது. அதாவது எங்களுடைய பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு நாங்கள் திருமணம் செய்து அனுப்பி வைத்து விட்டோம், அவர்களுக்கு 100 சவரன் போட்டிருக்கோம், எனவே எங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய மருமகளும் 100 சவரன் போட வேண்டும் என்று பேரம் பேசுவது. அல்லது என்னுடைய மூத்த மருமகள் அவங்க 50 சவரன் போட்டிருக்காங்க, 100 சவரன் போட்டுதான் வந்தாங்க, மூத்த மருமக 100 சவரன் வச்சிருக்கு, அதனால இப்ப என் 2வது பையனுக்கு கல்யாணம், எனவே 2வது மருமகளும் அதே 100 சவரனை போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வாங்குவது, இதெல்லாம் தவறு. இதே போன்று இப்பொழுது கொஞ்சம் நளினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைக்கு நீங்க செய்யறதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அவங்க பிள்ளைக்கு செய்யறத அவங்க செய்வாங்க, அதையே நாம சொல்லணும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மட்டரகமான பேரங்களை எல்லாம் நாம் கைவிட வேண்டும். அவர்களுடைய பிள்ளைக்கு மனமுவந்து செய்வதை அவர்கள் மனமாற செய்வார்கள். அதை நாம் எந்த விதத்திலும் தெளிவாகவோ சாடை மாடையாகவோ நாம் கேட்டு பெறுவது என்பது ஒரு இழுக்கான ஒரு செயலாகும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக அபாயகரமானதாக, அதுவும் குறிப்பாக இந்த கால சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலைக்கு பெண்களை கொண்டு செல்கிறது. எனவே இப்படி பேரம் பேசி வாங்குவதை முதலில் பெண்கள் கைவிட வேண்டும். பெண்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு கஷ்டம் இதனால அப்படின்னா யாரை வச்சுன்னா அந்த பெண்களை வச்சுதான். இதை கேட்டு பெறுவதே பெண்கள் தான், கேட்டு வாங்குவதே பெண்கள் தான். இதனால் சில குடும்பங்களில் 30 வயது ஆகியும் திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் தாசியா கேட்கிறாங்க, அவ்வளவு நகை இல்ல. எனவே நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் பெண்கள் தங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்று வீட்டை விட்டு ஓடி மதம் கூட மாறி விடுவதற்கு தயாராக பெண்கள் ஆகி விடுகிறார்கள். எங்க அத்தா என்னை எப்ப கைய பிடிச்சு கொடுக்க போறாங்க, அவர்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல. முஸ்லிம்களை மாப்பிள்ளை பேசுனா வரதட்சணை அதிகமாக கேட்கிறார்கள். எனவே கண்ணில் பட்டவனோடு கைகோர்த்து ஓடிவிடலாம் எங்காவது என்ற சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட பெரும் பாவங்களுக்கு காரணமாக இந்த வரதட்சணை வாங்குபவர்கள் தான் காரணமாக அமைகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது இதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்ற முடிவுக்கு தான் நாம் வர வேண்டும். இதே போன்று எத்தனையோ பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வர மாப்பிள்ளெல்லாம் 20-30 கேட்கிறாங்க, வீட்டுல 5 சவரன் தான் இருக்கு, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். சில குடும்பங்களில் பெண் பிள்ளை பிறந்தால் சிறு வயதிலேயே அதை யாருக்கும் தெரியாமல் கொன்று விடுகிறார்கள், அல்லது வயிற்றில் வைத்தே சிசுவை கொலை செய்து விடுகிறார்கள். வயிற்றுல வச்சு கொலை செய்யறது இருக்க, இது எப்படிப்பட்ட செயல்னா, அந்த பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குண்டை போடுவதற்கு சமம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு ஆபத்தான மருந்துகளை அந்த தாய்க்கு புகட்டப்பட்டு அந்த பெண் சிசு கொலை செய்யப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெண் பிள்ளை பிறந்தா அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை விட இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, எத்தனையோ நபர்கள் முஸ்லீமாக ஆகிறார்கள், ஆனால் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை முஸ்லீம் ஆகிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன், அவங்க இந்துக்கு அந்த மதத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதான் ஈஸின்னு நினைக்கிறாங்க, அல்லது இஸ்லாத்திற்கு வர தயங்குகிறார்கள்.
கேட்டா என்ன சொல்றாங்க, எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு பெண் பிள்ளை இருக்கு, திருமணம் முடித்து கொடுத்து விட்டு இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை இதை அறவே கைவிட வேண்டும். இது நம் மீது கட்டாய கடமை. அல்லாஹு தஆலா நம்முடைய திருமணங்களை சுன்னத்தான திருமணமாக, நாம் பெண்ணுக்கு மகராக தங்க ஆபரணங்களை கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.